இல்ல இப்ப நீங்க மகாவிஷ்ணு பேசுறது ஆதரிக்கிறீங்களா எதுக்குறீங்களா? கண்டிப்பா நான் ஆதரிக்கிறேன். இல்ல ஆனா போதனை தானே பண்றாரு, யாரையும் போய் கையை பிடிச்சி அழுத்தாரு இல்ல எதுவும் பண்ணாரா? இந்து பிள்ளைகளுக்கு போதனை பண்ணி தப்பா பண்ணாரா? எதுவும் கிடையாதுல்ல. இன்னைக்கு ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயம் இருக்க போய், ஒரு கட்டுப்பாடு இருக்க போய், இறைவன் அஞ்சு இருக்க போய் தான் எல்லா பிரபஞ்சத்துல இருக்க மக்கள் வந்து ஒரு பயம்தான். இன்னைக்கு அந்த பய உணர்வு இல்லாம இன்னைக்கு என்ன போச்சு, திறந்து விட்டு நாய் மாதிரி ஒருத்தன் சுத்திட்டு இருக்கேன். இன்னைக்கு அந்த இடத்துல இன்னைக்கு தீக்கா வந்தது காரணம் தீக்கா தான். நான் இப்பயும் மறுபடியும் சொல்றேன், பெரியார் மிகப்பெரிய ஆன்மீகவாதி. அது யாருக்கும் தெரியாது. இப்ப இந்த வேலை தான் இப்ப செய்யறாரு. இப்ப மகாவிஷ்ணு இந்த வேலை செய்யறாரு. மகாவிஷ்ணு வந்து பெரியார் வந்து என்ன அப்பயே சொல்றாரு, பெரியார் சொல்றாரு, நான் மூட நம்பிக்கை ஒழிப்பேன், அது கடவுளா இருந்தாலும் அவனை எதிர்ப்பேன். சரியா? அந்த பேரை சொல்லி எவன் வந்தாலும் அவனை எதிர்ப்பேன்ட்டாரு. அதைத்தான் சொல்லியிருக்காங்க தவிர கடவுள் இல்லைன்னு எனக்கு சொன்னாங்க. துர்கா நீங்க மூடர்களா சொல்லுங்க, நீங்க ஏத்துக்கிறா மூடர்களா? அவங்க தான் குடும்பத்திலேயே இருக்காங்களே சார். அவங்க ஆன்மீகத்தை நோக்கி அவங்க ஆன்மீகவாதி, ஆன்மீக பயணம் மத்தவங்க. தீக்கா வந்து இன்னைக்கு பெண் சுதந்திரம் நாங்க வந்து எல்லாம் எதிர்க்கிறோம் சொல்லி எல்லாம் எதிர்த்துட்டாங்களா? சார் பெண் விடுதலை வாங்கி கொடுத்துருக்காங்களா? பெண் விடுதலை எப்படி ஆடை எல்லாம் சுத்துறதா பெண் விடுதலையா? அறகுறை ஆடையோட சுத்துறதா பெண் விடுதலையா? இன்னைக்கு எவன் கணவன் மனைவி எவன் கூட வாழலான்னு சொல்றது வந்து பெண் சுதந்திரமா? நீங்க அந்த பாதையில கொண்டு வந்து நீ விட்டுட்டீங்க. நீங்க சமுதாயத்தையும் சமூகத்தையும் மிகப்பெரிய ஒரு சீரழிவுல வந்து இன்னைக்கு தீக்கான்ற ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்து இன்னைக்கு விட்டுருக்கு. இன்னைக்கு ரொம்ப சமூக சீர்கேடாகுது. இன்னைக்கு ஓதை நட்சத்திரம் நடந்துகிட்டு இருக்கு. பெண்ணுகிட்ட போ, ஆண்கிட்ட போ, ஓதை நடந்துகிட்டு இருக்கு. அது ஏதாவது பிரயோஜனம் இருக்காங்க? இது சமுதாய சீரழிவு. சமுதாயம் மிகப்பெரிய சமுதாயம் இல்ல சார், இன்னைக்கு வருகாலமே சீரழிவு. அது அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் எழுச்சி கழகத்தின் நிறுவனரும் தலைவருமான SRJ திரு சுல்தான் ஜி அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப கடந்த 2 நாளா பாத்தீங்கன்னா தமிழ் அரசியல உச்சகட்டமா பரபரப்பா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் மகாவிஷ்ணுன்னு சொல்லி ஒரு சொற்பொழிவாற்றல் ஒரு பள்ளிக்கூடத்துல போய் பேசினது மிகப்பெரிய சர்ச்சையா இருக்கு. ஒரு தரப்பினர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, ஒரு தரப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்னமோ அவர் மிகப்பெரிய ஒரு கொலை குற்றம் பண்ண மாதிரி அவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், இது சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றதும், அமைச்சரும் இதுக்கு வந்து கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும் உறுதிமொழி கொடுக்கறதும் இப்படி மிகப்பெரிய பரபரப்பா போயிட்டு இருக்கு. மகாவிஷ்ணு செய்தது சரியா தவறா சார்? உங்களுடைய பார்வையில் என்ன? இன்றைய அளவுல வந்து முதல் வந்து நம் ஒன்றுபட்டு விட்டால் நம்மளுக்கு இணை யாரும் இல்லை, ஒன்றுபடாவிட்டால் நம்மளுக்கு வாழ்வு இல்லை என்று கைதமில்லத் அவர்கள் கூறிய பாதையில் தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் எழுச்சிக்கலாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது இன்னைக்கு மகாவிஷ்ணு அவர் கூறுனது வந்து எப்படின்னாக்கா, அவர் வந்து இதுதான் ஆன்மீகம் என்ற பாதையில கொண்டு போய்கிட்டு இருக்காரு. ஓகே. எல்லாரும் சொல்ற மூட நம்பிக்கை, இது மூட நம்பிக்கையில போகாத. இறைவனுக்கு உனக்கு என்ன, இறைவன் டைரக்டா பேசக்கூடிய வார்த்தைகள் என்ன, எப்படி இறைவனை நீ எப்படி நேரடியா பேசுவ? ஏன்னா நீ வந்து புரோக்கர் தேவையில்ல. அதாவது இப்ப இன்னைக்கு தரவு தேவையில்லை. நீ எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஏன்னா ஒரு தரகர் இருக்காரு, உனக்கும் இறைவனுக்கும் இடையில ஒரு தரகர் தேவையில்லை அப்படின்ற கான்செப்ட் இல்ல சார். சுத்தி வளைச்சு பேசாங்க, உங்களுக்கும் இறைவனுக்கு இடையில ஒரு ஐயர் தேவையில்லைன்னு சொல்றீங்க. ஐயர் தேவையில்லை, தரகர் தேவையில்லை. சரி. அது ஐயரா இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், சரியா? எனக்கு தரகர் தேவையில்லை. ஒரே உனக்கு இறைவனுக்கு தான் பேச்சு. சரியா? அது எல்லா இடத்துலயும் இருக்காங்க. ஐயர் எல்லா இடத்துலயும், எல்லா சாமியா இருக்காங்க, எல்லா இடத்துலயும் வராங்க. உனக்கு ஆன்மீகம்னா ஏன்னா இதை வச்சு எவனும் சம்பாதிக்க முடியாது. ஓகே. அப்ப உனக்கு ஆன்மீகம்னா இதுதான் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா, உனக்குள்ள இறைவன் புகுந்துட்டான், உனக்குள்ள இறைவன் யாருன்றது தெரிஞ்சிடும், உனக்குள்ள இந்த பிரபஞ்சம் என்னன்றது விஷயம் கத்து கொடுத்துரும் அப்படின்ற விஷயத்தை நோக்கிதான் இன்னைக்கு மகாவிஷ்ணு கொண்டு போயிட்டு இருக்காரு. இல்ல இப்ப அவரு அதான் சார், இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்ன்ற ஒரு குரூப், அதாவது பெரியாரிஸ்ட் திராவிட கழகங்கள்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு திராவிட பெரிய இன்னைக்கு தீக்கா இருக்கு. இன்னைக்கு தீக்கா வந்து இன்னைக்கு பெண் சுதந்திரம் நாங்க வந்து எல்லாம் எதிர்க்கிறோம்னு சொல்லி நீங்க எல்லாம் எதிர்த்துட்டாங்களா? இன்னைக்கு தீக்கா மணியக்காரு அவர் மகளுக்கு பெண் விடுதலை வாங்கி கொடுத்துருக்காங்களா? பெண் விடுதலை எப்படி ஆடை எல்லாம் சுத்துறதா பெண் விடுதலையா? அறகுறை ஆடையோட சுத்துறதா பெண் விடுதலையா? இன்னைக்கு எவன் கணவன் மனைவி எவன் கூட வாழலான்னு சொல்றது வந்து பெண் சுதந்திரமா? இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லாம அந்த குழந்தை அவனையா நீ தெருல நிக்குதே, அதுல பெண் சுதந்திரமா? இன்னைக்கு எந்த தாய் வந்து பல பிள்ளைகளை விட்டு போயிருக்காங்க, பல ஆண்கள் இறக்குறாங்க, இன்னைக்கு பெண்கள் இறக்கல, நீ பல ஆண்கள் நீ சூசைட் பண்றாங்க. நீங்க அந்த பாதையில கொண்டு வந்து நீ விட்டுட்டீங்க. இன்னைக்கு சமுதாயத்தையும் சமூகத்தையும்
மிகப்பெரிய ஒரு சீரழிவுல வந்து இன்னைக்கு தீக்கான்ற ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்து இன்னைக்கு விட்டுருக்கு. இன்னைக்கு ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயம் இருக்க போய், ஒரு கட்டுப்பாடு இருக்க போய், இறைவன் அஞ்சு இருக்க போய் தான் எல்லா பிரபஞ்சத்துல இருக்க மக்கள் வந்து ஒரு பயம்தான். இன்னைக்கு அந்த பய உணர்வு இல்லாம இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு, திறந்து விட்டு நாய் மாதிரி ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு அந்த இடத்துல இன்னைக்கு தீக்கா வந்தது காரணம் தீக்கா தான். இல்ல இப்ப நீங்க மகாவிஷ்ணு பேசுறது ஆதரிக்கிறீங்களா எதுக்குறீங்களா? கண்டிப்பா நான் ஆதரிக்கிறேன். இல்ல ஆனா போதனை தானே பண்றாரு, யாரையும் போய் கையை பிடிச்சு அழுத்தாரு இல்ல எதுவும் பண்ணாரா? இந்துத்துவ பிள்ளைகளுக்கு போதனை பண்ணி தப்பா பண்ணாரா? எதுவும் கிடையாது. இல்ல ஒரு ஆன்மீக நேரத்தை அவர் பிள்ளைக்கு போதனை கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து கண்ணீர் விட்டு அழுதுங்க. உட்கார்ந்து அவருக்கு தியானம் பண்ண சொல்லி கொடுக்குறாரு. அவர் போதனை சொல்ற நேரத்துல அவர் மன ரீதியா இறைவனை கண்ட காட்சி அந்த குழந்தைங்க வந்து அழுகுதுங்க. அப்ப அழுது அந்த உணர்வு உள்ளத்துல இருக்க ஆன்மாவை வெளிப்படுத்தி கொண்டு வராப்புல, அந்த ஆன்மா வலியை வந்து வெளியெடுத்து கொண்டு வரப்ப அதுதானே உங்களுக்கு உண்மையான ஆன்மீகம். இல்ல சார் போய் ஆட்டுறதும் நீ போய் தட்டுல காட்டுறதும் ஆன்மீகம் கிடையாது. உன் மனம் ரீதியாவும் உள்ள ரீதியாவும் உனக்குள்ள ஒருத்தன் இருக்கான்ற சொல்றதுதான் இஸ்லாம். உனக்குள்ள ஒரு இறைவன் இருக்கான், அவனை தேடு, நீ ரோடா போய் தேடாத அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த விஷயம். அதைத்தான் இஸ்லாமும் சொல்லுது, அதைத்தான் வெளிப்படுத்துறாப்புல. மகாவிஷ்ணு இந்துத்துவா சித்தாந்தத்தை போய் இப்ப பள்ளிக்கூடத்துல திணிக்கிறார்ன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. இந்துத்துவாக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாதுங்க. இந்துத்துவா வேற, இவ செய்யற விஷயம் வேற. இந்துத்துவானா நீ போய் பிள்ளையாத கும்பிடு, நீ போய் முருகனை கும்பிடு, நீ போய் இந்த சாமியை கும்பிடு, இந்த அதை கும்பிடு இதை கும்பிடு சொல்ல அவரு. சரிங்களா? எந்த மூட நம்பிக்கையும் கொண்டு போல அவரு. அதாவது உன் உள்ளத்தாலும் மனதாலும் நீ ஒருங்கிணைந்து வா, உன் மூளையையும் உன் உள்ளத்தையும் ஆன்மாவையும் பலப்படுத்துன்னு சொல்றது அவர் தவறா? இப்ப பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு மேல நடவடிக்கை எடுக்கப்படும்னு அமைச்சர் வந்து பேசியிருக்காரு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு பாராட்டும் தெரிவிக்கிறார். அதாவது மகாவிஷ்ணு எதிர்த்து கேள்வி கேட்ட ஆசிரியரை பாராட்டும் தெரிவிச்சிருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரியாரிஸ்ட் இந்த தீகா கழகம் கொடுக்குற எதிர்ப்புக்கு வந்து இந்த அமைச்சர் பயப்படுறாரா சார்? இன்னைக்கு என்ன எதனால பாராட்டினாங்க அது சொல்லுங்க. இல்ல துணிஞ்சு அந்த துணிச்சலுக்கு பாராட்டுறாருன்றாரு. அதான் என்ன சொன்னாரு, அவர் எதுக்காக பாராட்டுறாரு? அவர் வந்து இந்த பள்ளிக்கூடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல ஒரு மத பிரச்சாரம் பண்ற மாதிரி நடந்துகிட்டாரு. அதாவது மூட நம்பிக்கை, அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மூட நம்பிக்கையை வந்து ஒழித்தவர் பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள். ஆனா திரும்ப வந்து நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவம் தான் வந்து இப்ப வந்து கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்ச பாவம்ன்றாங்க. இது ஒரு மூட நம்பிக்கை தானே. குழந்தைகள் மனசுல ஒரு தவறான எண்ணத்தை விதைக்கிறான்ற ஒரு பேச்சு வருதுல்ல சார்? இன்னைக்கு முன்னோர்கள் செய்த பாவத்துலதான் நீ இந்த மாதிரி இருக்கா அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு அச்சத்தையும் பயத்தையும், நாளைக்கு நம்ம பிள்ளைகள் வாரிசுகள் கெட்டு போயிடக்கூடாது, நான் சீரா இருந்தாதான் நாளைக்கு என் தலைமுறைகள் சரியா இருக்கும்ன்ற உணர்வு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. புரியுதுங்களா? இன்னைக்கு ஏன் இந்த இதை வந்து என் தலைமுறை காட்டுறாங்க? போன ஜென்ம புண்ணிய, நீங்க இவ்வளவு சொல்றீங்க, நீங்க பல ஜமீன்களை பாத்திருக்கீங்க, நீங்க பல ஜமீன்களை பாத்திருக்கீங்க. ஏதாவது ஒரு ஜமீன் வந்து 3 தலைமுறை நாளா ஓஹோன்னு வாழ்ந்துட்டு ஏதாவது ஜமீன் இருக்கா? நீ பாத்திருக்கீங்களா? பணக்காரன் தானே, அந்தஸ்துல தானே, சொத்து வச்சிருக்கான்ல, எல்லை கலந்தாத காடு கண்ணி எல்லாம் கிடக்கல, ஆனா அனுபவிக்க முடியுதா? முடியுதா? கண்டம்னூர் ஜமீன்லாம் என்ன ஆச்சு? ஏன்னா நாங்க ஒரு ஜமீன் பரம்பரை தான். நாங்க இன்னைக்கு பேசுறோம், நாங்க ஒரு ஜமீன் பரம்பரை தான். ஒரு பெண்ணின் என்பதாலதான் நாங்க எங்க குடும்பத்தை பிரிஞ்ச பாதிப்புனாலதான் இன்னைக்கு இந்த இடத்துல நாங்க உட்கார்ந்துருக்கோம்னா காரணம் தான். எந்த ஒரு ஜமீனுமே வந்து இன்னைக்கு 3 தலைமைக்கு மாறின கர்மான்னு ஒண்ணு இதுக்க போய் தாங்க எல்லாம் இதாகிட்டு இருக்கு. கர்மான்ற ஒருத்தர் நம்புறான் அப்படின்னாக்கா ஏன் நம்புறான்? உண்மை கர்மம் தான் கர்மா. ஒருத்தர் செஞ்ச தீவினை, ஒரு செஞ்ச ஒரு நன்மை எல்லாமே வந்து உன்னை பிரதிபலிக்கும். ஏன் வந்து இஸ்லாத்துல வந்து 2 மலக்குகள் இருக்காங்க? ஏன் ஒரு மலக்கு வந்து நன்மை எழுதுவாங்க, ஒரு மலக்கு வந்து தீயதை எழுதுறாங்க? ஏன் எழுதுறாங்க? உன்னுடைய ஏன் மறுமையை நோக்கி இஸ்லாம் வந்து சொல்றதே மறுமையில நீ கவனமா இரு, அல்லாஹ் பாக்குறான், அல்லாஹ் பயப்படுறான், அல்லாஹ் உன்னை பாதுகாக்கிறான், இறைவனை அஞ்சு இருன்னு இஸ்லாம் ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கு. இறைவன் அந்த இஸ்லாத்தை சொல்றதுதான் இது மதம்ல மார்க்கம் தான். இன்னைக்கு இவ பேசுறாங்கன்னா இவர் வந்து இஸ்லாம் மார்க்க தழுவிட்டாரு, அவர் வந்து மறைமுகமா தழுவிட்டாரு. அப்ப வந்து அவர் ஸ்கூல்ல நடத்துறது ஒரு இஸ்லாம் மத போதக நிகழ்ச்சி. இது மதம் கிடையாது, இது வந்து மார்க்க மதம். இஸ்லாம்ன்றது மதமே கிடையாது. இஸ்லாம்ன்றது அடிப்படை கொள்கை, அடிப்படை இதுதான். இது இந்த பாதையில நீ போனா உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், வாழ்க்கை நெறி நல்லா இருக்கும், உன்னோட போற படிகள் தான் இருக்கும், நீ உன்னுடைய இலக்கை இலகுவா இருக்கும் சொல்றதுதான் இந்த மார்க்கமே தவிர. அப்ப நீங்க பேசுறத பார்த்தா நீங்களுமே மூட நம்பிக்கை ஆதரிக்கிற மாதிரியா தானே சார்? நான் மூட நம்பிக்கை நான் வந்து என்ன எப்படி சொல்றீங்க நீங்க? அவர் மூட நம்பிக்கை எல்லாம் பண்ணாரு அவரு. என்ன சார் இன்னைக்கு தப்பா வச்சுக்க மாட்டீங்கல்ல, நீ பிள்ளையா கொண்டே போய் கரைக்கிறாங்க, அது மூட நம்பிக்கை தான் சொல்லுவீங்க நீங்க சார்? இல்ல அது அவங்களோட வழிபாடு சார். அப்ப அது மட்டும் வழிபாடுன்றீங்க. இப்ப கேட்டா நான் சொல்லல சார். நீங்க போய்
நான் வந்து பொதுவான ஆளு, நான் அதோட மத நம்பிக்கைன்றேன். நீங்க திராவிட கழகத்தை இன்னைக்கு ஒண்ணும் இல்ல சார், நீ சொல்ற எல்லாமே இன்னைக்கு அம்மா ஸ்டாலின் நம்ம துர்காமா இருக்காங்க. இன்னைக்கு போய் அதே மூட நம்பிக்கையில போய் தானே அவங்க மூடர்களா அவங்க துர்காமா நீங்க மூடர்களா சொல்லுங்க, நீங்க ஏத்துக்க மூடர்களா? நீங்க அவங்க தான் குடும்பத்திலேயே இருக்காங்களே சார், அவங்க ஆன்மீக அவங்க ஆன்மீகத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. ஆன்மீகவாதி ஆன்மீக பயணிக்கிறா, மத்தவங்க என்ன இல்ல அது அவங்க இல்ல மூட நம்பிக்கை. இப்ப என்னன்னா, அதாவது நம்ம முன்னோர்கள் இப்ப பெரியாரிஸ்ட் இந்த தீக்காக்கெல்லாம் குற்றச்சாட்டு மகாவிஷ்ணு மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, அதாவது திமுக வந்து உண்மையிலே சார் ஏன் வந்து இன்னைக்கு கலாச்சாரத்தை அழிச்சவங்க திமுக சரிங்களா? அது திமுக துணை போச்சு சரிங்களா? ஏன்னா திமுக வந்து மூட நம்பிக்கை பெரியார் சொல்லி பெரியார் வச்சே பேசுவாங்க திமுக. இன்னைக்கு அப்ப இவ்வளவு மூட நம்பிக்கை சொல்றது ஏன் வந்து எடைக்கேட ஏன் பணம் வச்சாரு மணி? ஏன் எடைக்கேட பணம் மூட நம்பிக்கை இல்லையா? நீ எடைக்கேட பணம் வச்ச படியில, அப்ப நீ வந்து கடவுளுக்கு இணையா நீ ஆயிட்டியா? இல்ல நீங்க வந்து திமுக கடுமையா விமர்சிக்கிறீங்க, திமுகவுக்கு துணை போச்சுன்றீங்க. ஆனா இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்களின் பாதுகாவலன் திமுகன்ற ஒரு அடையாளம் இருக்குல்ல சார்? அதெல்லாம் எங்கேயுமே என்ன பாதுகாத்தாங்க? என்ன திமுக என்ன வந்து பாதுகாத்து இந்த கலாச்சாரத்தை இன்னைக்கு வந்து பல பேர் கோயம்புத்தூர்ல வந்து நீ குற்றவாளியா சித்தரிச்சு இன்னைக்கு பல பேர் இன்னைக்கு குற்றவாளியா இருக்கானா? நீ ஏன் இன்னைக்கு பாதுகாவனா அது வெளியே எடுத்திருக்க இன்ன வரைக்கும் எல்லாத்தையுமே. இன்னைக்கு 200 பேர் நீங்க பாதிக்கப்பட்ட அவன் வாழ்க்கை இழந்து குடும்பத்தை இழந்து பிள்ளைகளை இழந்து இன்னைக்கு வந்து பிள்ளைகளை பார்க்க முடியாது, அவங்க பிள்ளைகளை வாழ்க்கையை பார்க்க முடியாம பல பேர் நோய் வாயில செத்து எவ்வளவு பேர் செத்துருக்காங்க, வாழ்க்கையை வாழாம செத்துருக்காங்க. அது எல்லாமே அதான் எல்லாமே சித்தரிக்கப்பட்ட. அதாவது நீ தவறு யார் செய்தா தவறுதான், அது நீ யாராவது சட்டத்தை மீறி திமுக என்ன செய்ய முடியும்ன்றீங்க? சட்டத்தை மீறி இல்ல சார். இப்ப ஏன் வந்து இப்போ வந்து உடனே சொல்றா அவங்க வந்து எல்லாமே நல்லவங்க, இது இஸ்லாமியில வந்து குற்றவாளிகள் இல்ல, இவங்க வந்து விடுதலை செய்யறோம் இப்ப நாங்க வந்து பண்றோம்னு இப்ப நீ வந்து சொல்லிட்டு இருக்க. இதே திமுக ஆட்சியில தான் கைது செய்யப்படுறாங்க. அப்ப அவங்க நல்லவன் தெரியல அவனுக்கு. சார் யாரத்தை குண்டு வைக்கிறான்னா 200 பேர் குண்டு வைப்பேன், ஒரு குண்டு வைக்கிறான் அப்படின்னா 200 பேருமா குண்டு வைப்பான் போய், 200 குடும்பத்தை சார்ந்தவனா குண்டு வைப்பான் போய். ஒரு சார்ந்தவன் ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்க நீ விசாரணை கைதியா தான் இன்னும் வச்சிருக்க, இன்ன வரைக்கும் விசாரணை கைதியா தான் வச்சிருக்க. ஏன் இன்ன வரைக்கும் விசாரிக்க என்ன எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? இத்தனை வருஷம் நீ விசாரிச்சுக்கிட்டே இருப்பியா உட்காந்து? அப்ப நீ யாருக்கு துணை போற? நீ எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கியா? நீ யாருக்கு துணை போறியா? எங்க கேள்வி அதுதான். நீ அப்ப இன்ன வரைக்கும் நீ வந்து எங்களுக்கு வந்து நீ பாதுகாவல்னாக்கா நீ அவங்களை விடுதலை பண்ணிருக்கணும். இதை நாங்க சொன்னா எங்களை பயங்கரவாதியாவும் தீவிரவாதியாவும் நீ சித்தரிப்ப. யாரு சித்தரிக்கிறது? இதே ஆட்சி தான், இதே கழகம் தான் சித்தரிக்கும். இல்ல சார், நீங்க சொல்றீங்க திமுக ஆட்சியில் அரெஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டா ஒரு தலைவன் தீவிரவாதி, ஒரு கேள்வி கேட்டா அந்த தலைவன் தீவிரவாதியை சித்தரிக்கப்படுவான். அவன் உடனே வந்து அரெஸ்ட் பண்ணப்படுவான். அவனை தூக்கி அவனை வந்து தொந்தரவு பண்ண செய்யப்படுவான். ஏன் நீ வாயை திறக்க கூடாது? நீ என்னைய பத்தி பேசலாம் அப்படின்னு இன்னைக்கு நல்லா பல தலைவர்களை பார்த்தேன்னா இன்னைக்கு எந்த திமுக பத்தி எவன் பேசலாம் அவன் இன்னைக்கு வந்து இல்ல சார். திமுக நீங்க சொல்றீங்க திமுக ஆட்சியில அவர்கள் அரெஸ்ட் பண்ணாரு. குற்றம் செஞ்சிருந்தா யாரோட ஆட்சி இருந்தாலும் சட்டம் கடமையை செய்யத்தானே சார் செய்யும். நான் திமுக வந்து நான் விமர்சிக்க வரல சரிங்களா, நான் திமுக எதிர்க்கவும் நான் வரல. திமுக செஞ்ச தவறதான் நான் பேச வந்திருக்கேன். திமுக என் இனத்தை வந்து வேற எனக்கு துரோகம் பண்ணதான் பேச வந்து சொல்றேன் இந்த இடத்துல. நீங்க வந்து திமுக வந்து என் இனத்தை பாதுகாத்து கொடுங்க. இன்ற அளவுல நீங்க என்ன எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க? நீ அவரே எங்களோட ஓட்டு வங்கி மட்டும் போதும், எங்க ஆதரவு மட்டும் போதும்னு சொல்லி இன்ன வரைக்கும் நீங்க வந்து எங்களை வந்து பயன்பாடு தானே பண்றீங்க தவிர எங்களுக்கு இன்னும் போதுமான எத்தனை எம்எல்ஏ எங்க இனத்தார் இருக்காங்க, எத்தனை எம்எல்ஏ எம்பிகள் எங்க இனத்தார் இருக்காங்க, எத்தனை கவுன்சிலர் இருக்காங்க. எங்க பகுதியிலேயே வந்து நீங்க ஒரு கவுன்சிலர் நிக்க வைப்பீங்க, எங்கால் 10 பேர்த்தையும் நிக்க விட்டு சண்டை போட வைப்பீங்க. ஒரு ஆளை மாற்ற கொண்டு வந்து எங்களால் சண்டை போட விட்டு நீங்க வந்து ஒரு ஆள் ஜெயிச்சு கொண்டு போவீங்க. ஏன் அந்த இடத்துல எங்க இனத்தான் தெரியுதுல்ல, ஒரு இஸ்லாமிய நிக்க வைங்க, 10 இஸ்லாமிய நிக்க விட்டு உங்க இதுல அந்த இடத்துல ஒரு இந்து சமய மக்களை நிக்க விட்டு 10 இஸ்லாமியன் சண்டை போட்டு விட்டுட்டு நீங்க தெளிவா ஜெயிக்க வைக்கிறீங்களா? அந்த இடத்துல பேருக்கு ஒரு ஆள் 2 ஆளுக்கு நீங்க போஸ்டிங் கொடுத்து ஜெயிக்க வைக்கிறீங்களே. இப்ப நீங்க தீகா சொல்றீங்க இந்த சமுதாயத்தையே சீரழிச்சுன்றீங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப தீகா என்ன சொல்றான்டா, இன்னைக்கு பெரியார் இந்த பூமியில பிறக்கவில்லை என்றால் இன்னைக்கு யாருமே பட்டதாரியா இருக்க முடியாது. அதாவது கும்புரன் சாமி என்று சொல்றவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது பெரியார் இந்த மண்ணில பிறந்த பின்னாடிதான் அந்த திராவிட கழகம் இந்த மண்ணில் தோன்றிய பின்னாடிதான் அதாவது இடுப்புல கட்டிட்டு இருந்த துண்டை வந்து இன்னைக்கு தோல்ல போட்டு கம்பீரமா இன்னைக்கு நடந்துட்டு போட்டிருக்கு. இந்த மாதிரி பல புரட்சிகளை வந்து பெரியார் கொண்டு வந்திருக்காரு, இந்த திராவிட கழகம் கொண்டு வந்திருக்குன்றாங்க. ஆனா நீங்க ஒரே இதுல வந்து
போற போக்குல வந்து இந்த சமுதாயத்தை சீரழிச்சது திராவிட கழகம் அப்படின்றத எப்படி சார் நீங்க சொல்ல முடியும்? சார் எல்லாத்துக்கும் ஒரு துணைவி வேணும். ஏன்னா கடைசி வரைக்கும் பெரிய கத்துனாரு. கடைசி வரைக்கும் உங்களுக்காக மக்கள் நம்மளுக்காக கத்துனாரு, எல்லாத்துக்கும் கத்துனாருல்ல. திராவிடனா என்ன? திராவிடனா என்ன? திராவிடம்னா அந்த தென் மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து திராவிடம் அப்படிலாம் கிடையாது. ஒரு திராவிடம்ன்ற விஷயமே என்ன அப்படின்னா, ஒரு மொழியை சார்ந்து வந்து போறப்ப பிற மொழிக்காரர் வந்து அந்த இடத்துல போதனை சொல்றப்ப அந்த மொழியை வந்து ஒருத்தன் தன் மொழியை சார்ந்தவன் ஏத்துக்க மாட்டான். புரியுதுங்களா? இப்ப நான் தமிழ் பேசுறேன், நானும் திராவிடம் தான், நான் உருது முஸ்லீம். ஏனைய அதாவது ஒருங்கிணைந்த ஒரு பகுதியா கொண்டு வரணும். இப்ப எல்லா மொழியை வந்து ஒருங்கிணைந்த மொழியா கொண்டு வரணும் திராவிடம். இது வந்து திராவிட நாடு. சரிங்களா? அது வந்து நீங்க வந்து ஜனகணமனலே அது வரும். சரிங்களா? குஜராத், திராவிட இது வந்து இதுலயே வரும். சரிங்களா? இது திராவிட நாடுதான். போராட்டத்துல திராவிட நாடு இல்ல, சுதந்திர போராட்டத்துல திராவிட நாடுதான். அது நம்ம அது வந்து ஒருங்கிணைந்த நாடு. திராவிட நாடுன்னு சொல்ல முடியாது. அந்த பகுதிக்கு பேரு பகுதி வந்து திராவிடம். திராவிட நாடுதான். ஆமா. திராவிட இத்தனை கலப்பினங்கள் இருக்காங்க, இத்தனை மொழியாளர்கள் இருக்காங்க, இத்தனை விஷயங்கள் இருக்காங்கன்றதுனாலதான் இந்த திராவிடம் பேர் வந்தது தவிர பெரியாருனாலதான் அந்த திராவிடன் பேர் வந்துலாம் கிடையாது. இல்ல சார், நான் கேட்கறது வந்து எப்படின்னா திராவிட கொள்கையில இருந்தாரு. இல்ல கொள்கையை வெளிப்படுத்தினாரு. இப்ப பிரச்சனை திராவிட நாடு இல்ல, நீங்க வந்து சமுதாயத்தை சீரழிச்சது திராவிட கழகம்ன்றீங்க. ஆனா இன்னைக்கு பெண் அடிமையா இருக்கு. பெண்கள் படிக்கிறாங்கன்னா அது காரணம் திராவிட கழகம் தான் ஒரு பேச்சு வருது. இன்னைக்கு வந்து பெரியார் மட்டும்தான் படிக்கிறாங்களா? ரசூலா காலத்துல பெண்கள் படிக்கலையா? ரசூலா பெண்கள் இஸ்லாம் வந்து பெண்கள் சுதந்திரம் கொடுக்கலையா? இருக்கு. எத்தனை பெண்கள் வீரத்துக்கு போயிருக்காங்க, போர் போயிருக்காங்க. எத்தனை பேர் வந்து ஆசிரியர் வந்திருக்காங்க. எத்தனை பேர் வந்து பிள்ளைகளை வந்து அரவணைச்சு எத்தனையோ வந்து தாய்மார்கள் வந்து மிகப்பெரிய வீராங்கனையா வந்திருக்காங்க. பிள்ளைகளை வந்து பெரிய போர்ப்படை வீரர்களை உருவாக்கி இருக்காங்க. ஏன்னா பிள்ளைகள் இன்னைக்கு இப்போ போர்க்குணத்துல இருக்க, இன்னைக்கு தேவரையாவே இன்னைக்கு ஒரு போர்க்குணத்துல இருந்தாரு, இன்னைக்கு வலிமையா இருக்கான்னா ஒரு இஸ்லாமிய தாய்ப்பாலை குடிச்சனாலதான் அந்த போர்ல வந்தாரு, அந்த போர்க்குணத்தோட வந்தாரு. ஏன்னா அது காரணம் இஸ்லாமிய தாயோட அந்த இதுதான், அந்த வீர பண்பு தான், வீர 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 இஸ்லாமியர்கள் தான். சரிங்களா? அந்த பெண்மார்கள் தான். புரியுதுங்களா? அந்த பெண்களுக்கு வந்து இஸ்லாம் மிகப்பெரிய கண்ணியத்தை கொடுத்திருக்கு. இன்னைக்கு பெண்கள்ன்றவங்க மிகப்பெரிய பாதுகாக்கக்கூடியவங்க. இன்னைக்கு இவங்க எல்லாம் போனா போக்குல இன்னைக்கு பெண்களை பத்தி பேசிட்டு, பெண்களை பத்தி அங்க அவதூறா பேசிட்டு பெண்கள் நீ பாதுகாக்க மறக்கிறாங்க. இஸ்லாம் எந்த அளவுக்கு பெண்களை கவனிக்குது தெரியுமா? எந்த அளவுக்கு பெண்களை அரவணைக்குது தெரியுமா? பெண்களை எப்படி பாதுகாக்க அடிப்படை கொடுத்தது தெரியுமா? முதல் பெண், இந்த ஒரு பெண்ணுன்ற வந்து பொக்கிஷம். பெண்ணு சாதாரண கிடையாது. பெண்ணு வந்து இறைவன் சொல்றான், பெண்ணு வந்து நீ பொக்கிஷம். ஏன் பொக்கிஷம் அப்படின்னா, ஒரு பெண்ணால மட்டும்தான் ஒரு தலைமுறை கொடுக்க முடியும். ஆனால கொடுக்க முடியுமா? 10 ஆண்டு தான் தலைமை கொடுக்க முடியாது. இன்னைக்கு ரொம்ப சமூக சீர்கேடாகுது. இன்னைக்கு ஓதை நட்சத்திரம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பெண்ணுகிட்ட போ, ஆணுகிட்ட போ, ஓதை நடந்துகிட்டு இருக்கு. அது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இங்க இது சமுதாய சீரழிவு. சமுதாயம் மிகப்பெரிய சமுதாயம் இல்ல சார், இன்னைக்கு வருகாலமே சீரழிவு. ஆனா இதுக்கெல்லாம் அரபு நாட்டுல ரொம்ப கடுமையான சட்டம் இருக்குல்ல? ஆமா, இஸ்லாத்துல மிகப்பெரிய சட்டம் அதான் சொல்லுது. இன்னைக்கு பெண்ணோ ஆனா ஏன் 6 மாசத்துல அனுமதி கிடையாது, தனியாக அனுமதி கிடையாது, ஏன் இஸ்லாம் சொல்லுது? பெண்ணோ ஆணோ தவறான செயல போயிடக்கூடாது. முத்தலாக்கு பத்தி முழுசா தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது இன்னைக்கு. புரியுதுங்களா? இன்னைக்கு முத்தலாக்கு பத்தி பேசுறாங்க. ஒரு கணவன் மனைவி வந்து அவ்வளவு இலகா பிரிய முடியாது, அவ்வளவு சீக்கிரம் டைவர்ஸ் இஸ்லாத்துல கொடுக்க முடியாது. யார் சொன்னா இஸ்லாத்துல கொடுக்க முடியும்னு சொல்லி? இல்ல சொல்றாங்க முத்தலாக்குன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்றாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இவங்க மதம் மாறினவங்க, இவங்க தேவைக்கு ஏன்னா அவங்க போட்டுக்கிட்ட சட்டம் அது அவங்களுக்காக. சரிங்களா? மதம் மாறி வந்தாங்கல்ல, தேவைக்கு இருக்காங்கல்ல. சரிங்களா? இங்க இல்ல சார், பொதுவா மத்த சமுதாய மக்கள் இருக்காங்கல்ல, அதாவது இஸ்லாமியர் அல்லாத இஸ்லாமியத்தை முழுமையா தெரிஞ்சு கொள்ள இஸ்லாமியில வந்து முத்தலாக்ன்றதை வந்து எப்படின்னா மொத்தம் 9 மாசம். சரிங்களா? 3 மாசத்துக்கு ஒரு தடவை. இந்த 3 மாசம் ஒரு பெண்ணு வந்து கருத்தரிக்காம இருக்கு. முதல் வந்து அனுமதி, ஃபர்ஸ்ட் அனுமதி 3 மாசம். இந்த 3 மாசம் அந்த பெண்ணு வந்து ஒன்னாதான் வாழணும், கணவனோட ஒன்னாதான் இருக்கணும். என்ன சண்டையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அந்த பெண்ணு கணவன் கூட இருக்கணும். அந்த கணவன் கூட இருந்து அந்த பெண்ணால வந்து கருத்தரிக்காம அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னா இஸ்லாத்துல மிகப்பெரிய ஹராம். அது முதல் தலாக்கு. அதேதான் 2வது, அதேதான் 3வது. மொத்தத்துக்கு அந்த 2வது மாசம் 2வது தலாக்கையும் பார்ப்பாங்க, 2வது தலாக்கையும் பார்ப்பாங்க. அப்ப அப்பயும் இவங்க ஒண்ணு இணையல, ஒன்னா இல்ல அப்படின்னா முழுமையா அவங்க ஆத்ம ரீதியா அவங்க ஆத்ம ரீதியா அவங்க பிரிஞ்சுட்டாங்க. அப்ப அவங்களுக்கு வாழ்வுக்கு ஆதாரம் இல்லாதவங்க அவங்க, அதனாலதான் பிரிஞ்சுட்டாங்க. அப்பதான் முத்தலாக்குன்ற ஒரு விஷயம் 3வது கொடுக்கும்போது ஃபைனல் பண்ணி முடிச்சு விட்டுறாங்க. அப்ப நீ வேற மேரேஜ் பண்ணிக்கோன்றது அங்கீகாரம் கொடுத்துறாங்க. அந்த பெண்ணுக்கு அங்கீகாரம், அந்த பெண்ணும் தவறா போயிடக்கூடாது, ஆணும் தவறா போயிடக்கூடாதுன்னு பெண்ணுக்கு அங்கீகாரம் கொடுத்துறாங்க, ஆணுக்கு அங்கீகாரம் கொடுத்து வெளியேற்றிடுறாங்க. சரிங்களா? இந்த 9 ஆண்டு காலத்துல அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பெண்ணு வந்து அவசரப்பட்டு இதாகிறாங்க. அப்ப அந்த அவசர புத்தி இருக்கக்கூடாதுனாலதான் இஸ்லாம் டைம் கொடுக்குது நிறைய.
அப்ப இது வந்து ஈஸியா உடனேவும் அது தீர்வு கொடுத்து நீங்க வந்து இந்த ஒரு ஆண்டு காலத்துல டக்குன்னு நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அடுத்து அனுமதி கொடுத்துறாங்க. இதுதான் வந்து முத்தலாக்கோட சட்டமே தவிர இவங்க சொல்ற மாதிரி 3 தலாக் சொன்ன எவன் சொன்ன எந்த கேனப்பையன் சொன்னா இந்த கேனப்பை இவங்க தேவைக்கு 9 கல்யாணம் பண்றதுக்கு எல்லாம் பண்ணா அவன் தகுதி இருக்கு. அவன் இந்த அரபு நாட்டை கல்யாணம் பண்றானாக்கா அவனுக்கு பொருளாதாரம் இருக்கு. ரசூலுல்லாஹ் தான் சொல்லியிருக்காங்க, உனக்கு ஒரு மனைவியை எந்த தகுதியில வைக்கிறியோ அதே மனைவியை வந்து அதே தகுதியில வைக்கணும். நீ ஒரு கார் வாங்கி தரியா அந்த மனைவிக்கு கார் வாங்கி தரணும், சரியா? இந்த மனைவி செலவு வாங்கி தெரியா அந்த செலவு வாங்கி தரணும். பிள்ளைங்க இந்த பிள்ளைக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கா அந்த பிள்ளைக்கு 2 பிள்ளைங்க இருக்கணும். இப்படிதான் சட்டம் வகுத்து வச்சிருக்காங்க தவிர நீ இந்த பொண்டாடி பிச்சை எடுக்க வைக்கிறேன் அந்த பொண்டாடி பிச்சை எடுக்க வைக்கிறா நீயே பிச்சை எடுக்கிற ஒரு மனைவி பார்க்க வக்கில்ல. உனக்கு தகுதி இருந்தா அதுவும் முதல் மனைவியோட அனுமதி இருந்தால்தான் அதையும் சொல்லியிருக்காங்க. முதல் மனைவியோட அனுமதியோட கல்யாணம் பண்ணு அப்படின்னு இருக்காங்க. இதுதான் இஸ்லாம் வந்து சொல்லிக்கிட்டு தவிர இவங்க சொல்ற மாதிரி முத்தலாக்கு அது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஏற்ப இவங்களுக்கு தேவைப்பட இவங்களா போட்ட சட்டம். அது யாரும் மதம் மாறியவர்கள் அவங்களா போட்ட சட்டம். அதெல்லாம் வந்து இதுல இஸ்லாத்துல அதாவது புதியதாக இஸ்லாம் இவங்க மத்ததெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா குரான்ல இருக்குன்னு பேசுவாங்க. இது குரான்ல இருக்கா? இப்ப அவங்கள கேள்வி கேட்கிறேன், சொல்றவங்க வந்து இது குரான்ல இருக்கு நாங்க குரானை பார்த்தா பாதிக்கன்னு சொல்றான்ல, அவன் மதம் மாற பேசுறான்ல, அப்ப இது குரான்ல இருக்கா? இந்த மாதிரி இதுக்கு நீ சொல்லு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா திராவிட வந்து இந்த மாதிரி இது பண்றது குடும்பம் பண்றது குரான்ல இருக்கா? அப்ப நீ பண்ற தவறு ஒட்டுமொத்த இஸ்லாமிய பேரையும் கெடுக்கிற நீ. இப்ப வந்து பாத்தீங்கன்னா திராவிட கழகம் தோன்றி இந்த மண்ணுல மூட நம்பிக்கை இதெல்லாம் கடுமையா போராடி ஒழிச்சாச்சு. ஆனா இப்ப புதுசா அந்த மகாவிஷ்ணு போன்ற ஆட்கள் புதுசா வந்து பள்ளிகள்ல போய் பேசுறது வந்து திரும்ப வந்து அதாவது இந்த மூட நம்பிக்கைகளை வந்து திரும்ப வளர்க்கிற மாதிரி. ஆமா, அறிவு வந்துரும்ல, அந்த பிள்ளைகளுக்கு தெளிவாயிரும்ல, கேள்வி கேட்க ஆரம்பிச்சு. இல்ல சார், ஒவ்வொரு பிள்ளையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சு வேலை எல்லாம் போயிரும். மூட நம்பிக்கை சொல்லி கொடுக்கறதுனால அறிவு வருதா சார்? மூட நம்பிக்கை நீங்க சொல்ற அளவுக்கு மூட நம்பிக்கை பண்றான். கேள்வி கேட்கறதே நீங்க மூட நம்பிக்கைனா எல்லாமே மூட நம்பிக்கை தான். சரிங்க சார். ஒருத்தன் தன்னோட சுய புத்தியோட கேள்வி கேட்கறதும் அவன் சுய அறிவு தான், சரிங்களா? அதுவும் மூட நம்பிக்கை இல்ல, அகற்றுறதுதான். ஏன் ஒருத்தனை கேள்வி கூட மாட்டேன்றீங்க? அப்ப கேள்வி கேட்டா நான் ஒருத்தன் அறிவாளி இருக்க வரைக்கும் தான், முட்டாளா இருக்க வரைக்கும் தான் நம்ம வாழ்க்கை. அறிவாளி ஆயிட்டா நம்ம ஒடிஞ்சு உட்காந்துருவோம்டா அவன் யோசிக்கிறான்ல. ஒருவேளை இந்த மாணவர்கள்லாம் விழிப்புணர்வு அடைஞ்சிருவாங்கன்ற திராவிட கழகங்கள் எல்லாம் பயப்படுதுங்களா? ஆமா, அதாவது இல்ல சார், இன்னொன்னு இப்ப இந்த திராவிட கழகம் ஓகே எதிர்ப்பு தெரிவிக்குது, அது திராவிட கழகம் இல்ல, அந்த திராவிட அந்த பெரியாரிஸ்ட் அந்த குரூப் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த எதிர்ப்புக்கு உடனே அமைச்சர்ல இருந்து திமுகல இருந்து பயப்படுறதுக்கு காரணம் என்ன சார்? சார், இன்னைக்கு திகானாலதான் திமுகன்ற ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா ஓட்டு வங்கி இல்லையே திகாக்கு கிடையாது. பட் என்ன அப்படின்னா எல்லாமே சீனியர்கள். ஆனா பெரியாரோட பேரை வந்து முழுமையா பெரியார் வந்து மிகப்பெரிய சொல்லுவாங்க. இப்பயும் சொல்றீங்க, போன கட் பண்ணீங்க, நான் இப்பயும் மறுபடியும் சொல்றேன், பெரியார் மிகப்பெரிய ஆன்மீகவாதி. அது யாருக்கும் தெரியாது. இப்ப இந்த வேலைதான் இப்ப செய்யறாரு. இப்ப மகாவிஷ்ணு வந்து வேலை செய்யறாரு. மகாவிஷ்ணு வந்து பெரியார் வந்து என்ன அப்பயே சொல்றாரு, பெரியார் சொல்றாரு, ஏன்னா மூட நம்பிக்கை ஒழிப்பேன், அது கடவுளா இருந்தாலும் அவனை எதிர்ப்பேன், சரியா? அந்த பேரை சொல்லி எவன் வந்தாலும் அவனை எதிர்ப்பேன்ட்டாரு. அதைத்தான் சொல்லியிருக்காங்க தவிர கடவுள் இல்லைன்னு எனக்கு சொன்னாரா? கடவுள் பேரை சொல்லி நீ ஒருத்தர் ஒடுக்குனா அதை நான் எதிர்ப்பேன் இருக்காரு. அப்படி ஒரு கடவுளே தேவையில்லைன்னு இருக்காரு. புரியுதுங்களா? ஒருத்தன் ஏன் அந்த கடவுள் இல்லைன்னு சொன்னாரு அப்படின்னா, கடவுள் பேரை சொல்லி நீ உள்ள வராத, நீ வந்து தட்டை காட்டக்கூடாது, நான் ஒரு சார்ந்த இனம் தான் உள்ள இருப்பேன், நீ பிரசா வந்து கீழ் சாதி அப்படின்னு பிரிக்கும் போதுதான் அது உணர்ச்சி வந்து அவர் புரட்சியா வந்தார். அது அவரோட கொள்கை. அதைத்தான் பெரியார் சொல்றாரு தவிர அதை வந்து மொத்தமா இறைவனை இப்ப இஸ்லாம் இறைவன் இருக்குன்னு நம்புறதான் இஸ்லாம். அப்ப நாங்க மூட நம்பிக்கையில இருக்கோமா? இல்ல சார். அப்ப நாங்க ரசூலா பாக்குறோமா? ரசூலா பாத்துருக்கோமா? இறைவனை பாத்துருக்கோமா? ஏன் அந்த நம்பிக்கை, இந்த நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் ஒழுக்க நெறின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஒழுக்க நெறின்னு இருக்கனாலதான் அடிப்படை அடுத்து போற பிள்ளைகளுக்கு வந்து ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குறோம். அப்பா இது இறைவன் பாத்துக்கிட்டு இருக்கான், அஞ்சு ஒரு தப்பு பண்ணாத, இறைவன் பாதிக்கிறான், இறைவன் பாதுகாக்கிறான், இறைவன் உன்னை தண்டிப்பான், நாளைக்கு உன் வம்சம் பாதிக்கும் சொல்லி ஒரு அச்சத்தை பயன்படுத்திக்கிட்டே வரும். அந்த பிள்ளையோட உணவுல வந்து ஏன்னா அவையவே கத்தி எடுத்து வெட்ட ஆரம்பிச்சிருவான், பெரிய ஒரு இதாகி போயிடும். சில புராணங்கள்லாம் இருக்கு, அதாவது நீங்க தப்பு பண்றது மேல வடச்சட்டியில போட்டு வறுப்பாங்க, ஒரு பயம். அந்த ஆமா, இன்னைக்கு வந்து நீங்க அந்த அந்நியன் படமே வந்திருக்கும். அதான் அந்நியன் படத்துல ஒவ்வொன்னா சொல்லியிருப்பான். ஏன் சொல்றான்? அப்ப இந்த மாதிரி சட்டியில வச்சிருவாங்கப்பா, அப்ப அந்த மாதிரி தான்ப்பா, இந்த மாதிரி எல்லாமே இருக்கு, சரிங்களா? அப்படி ஒவ்வொன்னா நீங்க பண்றப்ப ஏன்னா பய உணர்வு தான். ஒரு தவறு செய்தால் இந்த தண்டனை உனக்கு இருக்குப்பா, கருடபுராணம் சொல்லுதுப்பா, சரிங்களா? அப்படின்றது அது சொல்றாங்க. அந்த மாதிரிதான் இஸ்லாமும் சொல்லுது. ஒரு தப்பு செஞ்சா உன் தலைமுறை பாதிக்கப்படுப்பா,
இந்த மாதிரி தவறு செய்ய கர்மான்னு சொல்ற காரணம் அதுதான். அப்ப வந்து உங்களுடைய இது இஸ்லாம் என்ன சொல்ல அதான் மகாவிஷ்ணு ஸ்கூல்ல கண்டிப்பா இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதுதான் வந்து இன்னைக்கு மலேசியால வந்து என்கிட்ட பேசுறாரு, சூஃபி பேசுறாரு என்கிட்ட மலேசியால வந்து. சரிங்களா, அவர் வந்து ஆன்மீக பாதையில், நான் ஆன்மீக பாதையில், அவர் ஆன்மீக பாதை. நான் வந்து இறைவன் வந்து இறைவன் ஒருவன் தான். நான் இது பிரபஞ்சம் ஐம்பூதங்களை அடைக்காளக்கூடியவன் தான் இறைவன். சரிங்களா, இன்னைக்கு கேரளால நிகழ்வு நடந்துச்சு. ஒரு ரைஸ் எல்லாமே ஹைட்டு கூடனாலும் சரி, அதாவது உடம்புல வெப்பம்னு ஒரு விஷயம், இந்த பிரபஞ்சமும் நம்மளும் ரொம்ப கனெக்டிவிட்டியில இருக்கும். சரிங்களா, அது யாருக்கும் புரிதல் இல்லை, இன்னும் அது புரியாம இருக்காங்க. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்புன்றது 5 பிரபஞ்சத்தோட இந்த 5 பூதங்களோட ஏதாவது ஒண்ணு கூடினாலும் குறைஞ்சாலும் முதல் சேதம் நம்மளுக்கு தான், மனிதனாகிய நம்மளுக்கு தான் அந்த சேதமே ஆகுது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னாக்கா, மனிதனுக்கு நீர் இல்லாத மனிதன் உடம்புல நீர் சத்து இருக்கு. சரிங்களா, உடம்புல வெப்பம் இருக்கு. சரிங்களா, பூமியில இருந்தா நம்ம வந்து இறக்குறப்ப மண்ணோட மண்ணா போயிடுறோமா, மண்ணுக்கு நம்ம சம்மந்தம் இருக்கா? சரிங்களா, ஆகாயம் காற்று சுவாசிக்கிறோமா? சரிங்களா, காற்றுல நம்ம சுவாசிக்க முடியாது. சரிங்களா, இப்படி பல அந்த அந்த பஞ்சபூதத்தை என்னன்னு உணர்றதுதான் அந்த ரிச்சுவல். சரிங்களா, இந்த பஞ்சபூதம்னா என்ன, ஆன்மீகம்னா என்ன, இந்த சுற்று வட்டாத நம்மளோட சூழ்நிலை என்ன, நம்மளோட மூளை எப்படி, அதாவது இதோட விஷயமே இந்த வேலைப்பாடே என்ன அப்படின்னா மூளை தான் முதல். நீங்க ஏன் இன்னைக்கு மூளை காய்ச்சல் உடனே உடல்லாம் வேலை செய்யுது, மூளை வேலை செய்யல? உடல் வேற, உயிர் வேற, ஆன்மா வேற. உயிர் ஆன்மா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா ஆன்மா வேறு, உயிர் வேறு. நீங்க ஆன்மா பிரிஞ்சாலும் உயிர் பிரியாது, உயிர் பிரிஞ்சாலும் ஆன்மா பிரியாது. சரிங்களா, ஆன்மா வலுவா இருந்தா அந்த உறவை பாதுகாக்க வந்துகிட்டே இருக்கும். ஏன் நீ நோய் நொடியில இன்னைக்கு நோய்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. நோயே கிடையாது எங்களை பொறுத்தவரைக்கு. இன்னைக்கு ஆன்ம ரீதியாகவும் இன்னைக்கு பிரபஞ்ச ரீதியாகவும் இன்னைக்கு சாதாரண ஒரு நோய் எங்களால் குணப்படுத்த முடியும். நாங்க பல பேத்துக்கு நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றளவு நாங்க நோய், எந்த கேன்சரா இருந்தாலும் சரி, எல்லா விதமான நோய்க்கும் நாங்க ட்ரீட்மெண்ட் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் மறைமுகமா நோயும் பார்த்தேன். இன்னைக்குதான் வெளிப்படையா சொல்றேன். எந்த வகையில ட்ரீட்மெண்ட் பண்றீங்க? இறையாண்மையில நபி வழி முறையில பண்றோம். ஆன்மீக ரீதியா ட்ரீட்மெண்ட், ஆன்மீக முறையில நபி வழி மூலியமா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றோம். நீங்க எந்த மாத்திரையும் இல்ல, மருந்தும் இல்ல, எதுவும் கிடையாது. நாங்க ஆன்ம ரீதியா ஆன்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேத்த மரணம் இல்லாம கடைசியில மரணிக்க முடியாம ஸ்டேட்மெண்டே இருக்கு. என் கூட ஆள் நின்று இருக்காங்க. ஒரு பெண்ணு அப்படியே உடல் உருகி எல்லாமே உருகிச்சு. அவங்க உடம்புல சதையில வெறும் தோல் எலும்பு மட்டும்தான் இருக்கு. அந்த அளவுக்கு உள்ள உருகி போய்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம் என்ன கேட்டா, இவங்க பயோ டெஸ்ட் எடு, அதை எடு, இது எடு, இது பண்ணு, அது பண்ணுன்ட்டு. பொருளாதாரம் இல்லாதவன் என்ன செய்வான்? பொருளாதாரம் இருக்கவே 1000 டெஸ்ட் பண்றான். பொருளாதாரம் இல்லாதவன் என்ன பண்ணுவான்? அப்ப அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்மளால ஏதாவது செய்யணும்ன்ற போல நாங்க எங்கால முடிந்த உதவிகளை இன்றளவு நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஏன்னா இன்று அளவிலும் செஞ்சுட்டாங்க. நேற்று நைட்டு முதல்ல நான் செஞ்சுட்டு தான் இருக்கோம். சரிங்களா, எங்களால் முடிஞ்சவங்களுக்கு உதவி பண்றோம், அவங்களுக்கு போதனை பண்றோம், இறையாண்மைனா என்னன்ற சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா அவங்க இந்த பாதைகள் என்னன்றது சொல்லி கொடுக்குறோம். தேவையில்லாம போய் இது சொன்னீங்களே, இந்த புரோக்கர், இறைவனுக்கு நம்மளுக்கும் புரோக்கர் தேவையில்ல. காவல் தெய்வங்கள் இருக்கு. நான் சொல்றேன், நான் இஸ்லாத்துல இருக்கேன், இஸ்லாம் இருக்கேன். தெய்வங்கள், ஜின்கள் இருக்கு, குரான்ல இருக்கு. சைத்தான்கள் இருக்கு, குரான்ல இருக்கு. இதே குரான்ல சொல்றத நான் சொல்றேன். சரிங்களா, ஜின்கள் இருக்கு, சைத்தான்கள் இருக்கு, தேவதைகள் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. எல்லாமே குரான்ல சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே பிரபஞ்சத்துல இருக்கு, எதுவுமே இல்லைன்னா கிடையாது. இயற்கையில எல்லாமே இருக்கு. அது இயற்கை எப்படி கையாளுது, இந்த மனிதன் எப்படி இருக்கிறதுலே புனிதமானவே மனிதன். இறைவன் படைத்த படைப்பிலேயே முதல் காலகட்டங்களை ஜின்களை படைக்கிறான், சைத்தானை படைக்கிறான், அது ஜின்களை படைக்கிறான், அடுத்து மனிதனை படைக்கிறான். இறைவனுக்கு பாதுகாப்பு, மனிதனுக்கு பாதுகாப்பு யாரா கொடுக்கானாக்கா ஜின்களை கொடுக்குறான். அதுதான் நீங்க தெய்வமா கும்பிடுறாங்க. சரிங்களா, இதுதான் மூட நம்பிக்கைன்னு சொல்ற காரணம் அதுதான். நாங்களும் சொல்ற காரணம் அதுதான். நீ இறைவன டேட்டா பேசு, நீ ஏன் போய் அங்கிட்டு இங்கிட்டு கேட்கிற? ஜின்களுக்கு கொடுக்கிற பவர் இறைவன் அந்த கொடுத்துருக்கான். சரிங்களா, கொடுக்கிற பவரை இறைவன் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதனால கொடுக்குது, அது வேலையை செய்யுது. இது ஏன் ஹதீஸ்லயே இருக்குல்ல, ஜின்களால ஒரு பள்ளிவாசலை கட்டியிருக்காங்க, ஜின்கள்லாம் சேர்ந்து பள்ளிவாசல் கட்டியிருக்குன்னு ஒரு ஹதீஸே இருக்கு. உண்மையா அந்த பள்ளி இன்னும் இருக்கு. அப்ப இதெல்லாம் நீங்க தரவாவே ரெக்கார்டாவே இருக்கப்ப அதையே நீங்க நம்ப மாட்டேன்றீங்க. அப்ப இஸ்லாம் எல்லா நம்ம உலகம் இன்னைக்கு உங்களை பார்க்க, நான் என்னைய பாக்குறேன். ஆனா பிரபஞ்சத்துக்குள்ள எவ்வளவு மர்மங்கள் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு புதஞ்சுகள் இருக்குன்னு தெரியுமா? அவ்வளவு பிரபஞ்சத்துக்குள்ள அவ்வளவு மர்மங்கள் இருக்கு இன்னைக்கு. அதுக்கெல்லாம் ஆழமா போனா போய்க்கிறேன். இது ஆழ்கடலுக்கு உள்ள ஆழமா போகக்கூடிய ஆழ்கடல் ஆன்மீகம்ன்றது. இதெல்லாம் லேசாலாம் யாரும் பேச முடியாது, அவ்வளவு சீக்கிரம் யாரும் பேச முடியாது, யாரும் விமர்சிச்சுக்க முடியாது. அது உணர்ந்தவங்க மட்டும் தான் இந்த ஆன்மீகத்தை பத்தி பேச முடியாது, என்ன இதுன்றத.
இவர் வந்து ஆன்மீகத்தை உணர்ந்திருக்காது. இன்னைக்கு அவர் உணர்ந்த விஷயத்த இன்னைக்கு 4 பேர் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு வந்து அதை உணர்ந்திருக்காது. அந்த உணர்ந்த விஷயத்த இன்னைக்கு தைரியமா நாங்க வந்து எங்க வந்து நாங்க வந்து எங்களை வெளிப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. எங்களை வெளிப்படுத்துறதுக்கோ கொண்டு போறதுக்கோ எங்களுக்கு ஆதரவு கொடுக்க ஆள் இல்லை. அவருக்கு எல்லாமே இருக்கு. அவர் தன்னைத்தானே ஆதரவாகவும் தன்னைத்தானே வந்து வெளிப்படாகவும் கொண்டு வந்துட்டார் அவர். எங்களுக்கு வந்து நாங்க சுய விளம்பரம் எங்களுக்கு தேவையில்லைன்னு நினைச்சிட்டோம். சுய விளம்பரம் தேவையில்லை. நம்மளால முடிஞ்சு எத்தனை பேர் நம்ம தேடி வராங்க, நம்ம நாடி வராங்களோ அவங்களுக்கு உதவி செய்வோம். இன்ன வரைக்கும் நம்ம இறைவன் பேரை சொல்லி யார்ட்டையும் இன்ன வரைக்கும் நம்ம 1 ரூபா யார்ட்டையும் வாங்கவும் மாட்டோம். இந்த ட்ரீட்மெண்ட்ல இந்த ட்ரீட்மெண்ட் முறையில நாங்க பண்ற ட்ரீட்மெண்ட்ல இது நான் அதையும் சொல்லிடுறேன். இதை வந்து இறைவழியை வந்து யாரும் வந்து பணத்தால் பணம் சம்பாதிக்கிறேன் பணம் நெருங்கி நான் இந்த வழியில பணம் சம்பாதிக்கல. நான் இதுல சேவையா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே இன்றளவில் அப்படிதான் போயிட்டு இருக்கோம். இதை உணர்ந்து அவர் வந்து எப்படின்னா அவருக்கு பொருளாதாரம் தேவை இருக்கு. பாதிப்பு அப்படி சொல்லுவாங்க, அவர் பணத்துக்காக வந்திருக்காருன்னு. ஆமா, இன்னைக்கு உலகத்துல வாழலாம் பொருளாதாரம் தேவை இருக்கு. அவர் எங்கேயும் போனோம்னா வாங்கதான் செய்வாரு. சில பேர் இருக்கிறவங்கிட்ட வாங்குறாரு, இல்லாதவங்களும் செய்யறாரு. இருக்கிறவங்கிட்ட வாங்கி இல்லாத அது தப்பு கிடையாது. இருக்கிறவங்கிட்ட வாங்குறாரு, இத்தனை பேருக்கு இலவசமா செய்யறாரு. எத்தனை பேருக்கு அவர் வந்து நல்ல முறையில கொண்டு போயிட்டு இருக்காரு. அப்ப மகாவிஷ்ணுன்றது வந்து இவர் செய்யக்கூடிய பாதை சரியான பாதை தான். அதை வந்து மேன்மைப்படுத்தி அவர் சரியான முறையில வந்து கொண்டு போனாருனாக்கா நல்லா இருக்கும். ரொம்ப நேரம் ஆன்மீகம் சார்ந்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.